அனைவருக்கும் வணக்கம். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாங்குடியில் 8ஆம் வகுப்பு படிக்கின்ற சி சாந்தி ஆகிய நான் பித்தாகரஸ் தேற்றத்தை பற்றி கூறப்போகிறேன். பித்தாகரஸை கண்டறிந்தவர் பித்தாகரஸ். அவர் பிறந்த இடம் சாமோஸ் கிரேக்கம். அவர் கிமு 570 டு கிமு 495 காலத்தில் வாழ்ந்த கிரேக்க கணித மேதை ஆவார். அவர் இத்தாலி நாட்டின் கிரேட்டோனேஸ் என்ற தத்துவ பள்ளியை நிறுவினார். அவர் கணிதத்தோடு மட்டுமல்லாமல் இசை, நட்சத்திரவியல், தத்துவப்படி ஆகிய துறைகளையும் ஆராய்ச்சி செய்தார். பித்தாகரஸ் அல்லது பித்தகோரியன் எண்ணானது கணிதத்தில் உள்ள அனைத்து தேற்றத்தினை காட்டிலும் மிகவும் முக்கியமான மற்றும் புகழ் வாய்ந்த தேற்றமாகும். வேற எந்த ஒரு கணித தேற்றத்தினை காட்டிலும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இதற்கு இயற்கணித நிறுவனங்கள் மற்றும் பல்வேறு வடிவியல் நிறுவனங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. இப்போது பித்தாகரஸ் தேற்றத்தை நான் நிரூபித்து காட்டப் போகிறேன். இது 9 சென்டிமீட்டர் பக்களவு கொண்ட சதுரக்கட்டை. இது 12 சென்டிமீட்டர் பக்களவு கொண்ட சதுரக்கட்டை. இது 15 சென்டிமீட்டர் பக்களவு கொண்ட சதுரக்கட்டை. இப்போது என்ன வடிவம் தெரிகிறது? இது என்ன வடிவம்? இது ஒரு செங்கோண முக்கோண வடிவம். இந்த ஒரு செங்கோண முக்கோணத்தின் கர்ணத்தின் வர்க்கம் பரப்பளவின் வர்க்கம் மற்ற 2 பக்கங்களின் பரப்பளவு கூடுதலுக்கு சமமாகும். இந்த செங்கோண முக்கோணத்தை தாங்கும் பக்கங்கள் இந்த 9 சென்டிமீட்டரும் 12 சென்டிமீட்டரும் இந்த செங்கோண முக்கோணத்தை தாங்கும் பக்கங்கள். இது கர்ணம் என்று அழைக்கப்படுது. இந்த 9 சென்டிமீட்டரின் பரப்பளவு வந்து 81. இந்த 12 சென்டிமீட்டர் சதுரக்கட்டையோட பரப்பளவு 144. இந்த 2 பரப்பளவின் கூடுதல் வந்து இந்த கர்ணத்தின் பரப்பளவுக்கு கூடுதலுக்கு சமமாகும். இந்த 15 பரப்பளவு வந்து 225. இப்போ இந்த 2 பக்கங்களின் பரப்பளவுக்கு வந்து இந்த கர்ணத்தின் பரப்பளவு கூடுதலுக்கு சமமாகும். இப்போ நான் சதுரக்கட்டையை பயன்படுத்தி பித்தாகரஸ் தேற்றத்தை நிரூபித்து காட்டிட்டேன். இப்போது ப்ராஜெக்ட் மூலம் எளியதில் நான் பித்தாகரஸ் தேற்றத்தை நிரூபித்து காட்டப் போகிறேன். இப்போ நான் ஒரு கட்டணம் மாதிரி வச்சுக்கிட்டு இதெல்லாம் கீழே அடிப்பக்கம் 20 சென்டிமீட்டரும் உயரம் வந்து 20 சென்டிமீட்டரும் அமைச்சுக்கிட்டேன். இப்போ நான் ரோல் பண்ணி 15 சென்டிமீட்டர் தான் கொண்டாந்துச்சேன். இங்கே ஒரு செங்கோண முக்கோண வடிவம் தெரிகிறது. இந்த அடிப்பக்கம் வந்து 20 சென்டிமீட்டர், உயரம் 15. இது வந்து நீளம். இந்த ரப்பர் பாண்டுனால நான் வந்து பாகைமானி காட்டுறதுக்காண்டி இந்த இது வச்சிருக்கேன், பாகைமானி வச்சிருக்கேன். இந்த 20 வந்து 20இன் வர்க்கம் வந்து 400. இங்கே 15இன் வர்க்கம் வந்து 225. இந்த 2ஓட இந்த வர்க்கங்களின் கூடுதல் வந்து 625. இப்போ இந்த நீளத்தின் அளவு வந்து இப்போ அளந்து காட்ட போகிறேன். இந்த நீளத்தோட இங்கேருந்து 15, அப்புறம் இங்கேருந்து வச்சா 10 வருது. இங்கேருந்து கொடுத்து பண்ணால் 25 சென்டிமீட்டர் நீளம் இருக்குது. இப்போ வந்து 20இன் வர்க்கம் 400, 15இன் வர்க்கம் வந்து 225. இந்த 2ஓட வர்க்கத்தின் கூடுதல் வந்து 625. இந்த கர்ணத்தின் கூடுதலுக்கு சமமாகிறது. இப்போ நான் பித்தாகரஸை எளிய முறையில் நிரூபித்து காட்ட போயிட்டேன். இந்த நான் சொன்ன விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.